வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் 30 டேஸ் சேலஞ்சில் டே 3. இன்றைக்கி வந்து வெயிட் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். வெயிட் வந்து 89,800 இருப்பேன் நினைக்கிறேன். இன்றைக்கி டேட் வந்து 8 ஆகஸ்ட்டு வந்து நடக்குது இல்லையா. காலையில் வந்து நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன், என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நான் வந்து ஒரு வெயிட் லாஸ் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 2 சிஸ்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. மகா சிஸ்டர் வந்து இன்றைக்கி வந்து டே 1 இல்லையா, அவங்க வந்து 85 கேஜி இருக்காங்க. கவிதா சிஸ் வந்து டே 1 64 35 கேஜி இருக்காங்க. நாளைக்கு வந்து என்ன அவங்க வெயிட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். 6:30க்கு காலையில் மார்னிங் வந்து லெமன் டீ எடுத்துக்கிட்டேன். 9 மணி போல் ஒரு வரகரிசி சாப்பாடு, கீரை சாம்பார், தண்டங்கீரை பொரியல் எடுத்துக்கிட்டேன். பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு தான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக லைட்டாக எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12:30 போல் சிறுதானிய தோசை, கம்பு, கேழ்வரகு, அப்புறம் வந்து சோளம், ராகி கேழ்வரகு 2 ஒன்று தான். அப்புறம் வந்து இந்த பச்சைப்பயிறு, கடலப்பருப்பு, சுண்டல், அப்புறம் வந்து உளுந்து அதெல்லாம் போட்டு அரைச்சி நைட்டு ஊற வச்சு காலையில் அரைச்சி தோசை ஊற்றினேன். நல்லா வந்துருந்துச்சு. அது வந்து 2 தோசை, தேங்காய் சட்னி வந்து சாப்பிட்டேன். அப்புறம் வந்து வாட்டர் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து ஒரு நாளுக்கு 5 லிட்ரு தண்ணினாவது குடிக்கணும். அதாவது மினிமம் 5 லிட்ரு 6 லிட்ரு முடிஞ்ச அளவுக்கு, மேக்ஸிமம் 6 லிட்ரு, முடிஞ்ச அளவுக்கு 5 லிட்ரு தண்ணினாவது குடிக்கணும். அடுத்து 3 மணி போல் லெமன் ஜூஸ் வித்தவுட் சுகர் தான் எடுத்துக்கிட்டேன். வித்தவுட் சுகரோடு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து எனர்ஜியாக இருக்கும். சுகர் வந்து ஆட் பண்ணவே கூடாது எப்போதுமே. காஃபி, டீ எதுவும் வேண்டாம். 7 மணிக்கு லைட்டாக வந்து சாம்பார் சாதம் தான் எடுத்துக்கிட்டேன். காயெல்லாம் நிறையா போட்டு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய் அதெல்லாம் போட்டு சாம்பார் சாதம் தான் பண்ணி அதை கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு உடனே குடிக்கக்கூடாது. வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஜீரா வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இதுதான் நான் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்ட ஃபுட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு எக்ஸசைஸ் பண்ண ஐயோ எப்படா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு அந்த மோட்டிவேஷன் குவைட்ஸ் தான் அது. தினந்தோறும் உடற்பயிற்சி மூளையின் செயல்திறனை 60% அதிகரிக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு உடற்பயிற்சியும் ஒரு ½ அன் ஹவர் உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களோட மூளையின் பிரெயினோட வளர்ச்சி வந்து 60% செயல்பாட்டை வந்து 60% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட உற்சாகத்தை, அதாவது பிரிஸ்க்னஸ், ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும். அதாவது உடற்பயிற்சியே உங்கள் வெற்றியின் முதல் மைல்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணோம்னா ஒரு எக்ஸசைஸ் பிரிஸ்க்னஸ்ஸு, ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும். ஒரு வந்து சுறுசுறுப்பாக இருப்போம் இல்லையா, அந்த குவைட்ஸாக அது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ½ அன் ஹவர் டெய்லி ½ அன் ஹவர்னாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 8 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 6 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, ஒரு ½ அன் ஹவர் உங்களுக்கான ஒரு டைமை ஒதுக்குங்க. சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காகவும் உங்களோட உடம்பு ஆரோக்கியத்துக்காகவும். நாளைக்கு என்னென்ன சாப்பிட்றேன், என்னென்ன வெயிட் இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். டாட்டா, பை பாய். எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நீங்களும் என்னோட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாட்டா, பை பாய்.